ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தையல் மிஷின் இருக்குது இல்லைங்களா, அது நூல் சுத்தவே இல்லை. அதை எப்படி கொண்டு போய் எப்படி சரி பண்ணி கொண்டாந்து மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு நான் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். இடையில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே கடை ஓப்பன் பண்ணேன். கடை ஓப்பன் பண்ணோன்னே என்னாச்சுன்னா, மிஷின் நல்லா ஓடுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நூல் சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் ப்ராப்ளம். என்னென்னா நம்ம பாபினுக்கு நூல் சுற்றுவோம் இல்லைங்களா, அது சுற்றவே முடியல. என்ன ஆச்சுன்னா, உள்ளே ஒரு வாட்சர் இருக்கும் இல்லைங்களா, இந்த சுற்றுறதுக்குன்ட்டு ஒரு வாட்சர் இருக்கும் சின்னதாக. அது என்னென்னா ரெண்டாக கட் ஆகி உள்ளேயே விழுந்துருக்குது. ரெண்டுமே பாருங்கள், பகுதி இதில் ஒட்டிக்கிச்சு, மீதி பகுதி உள்ளே விழுந்துருச்சு. அதனால தான் நம்ம பாபினில் நூல் சுத்த முடியல. இதை நான் அப்புறம் கரெக்டாக கழட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சரி வேறு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்து கடையிலெல்லாம் கேட்டு பார்த்தேங்க. அது கிடைக்கல. பாருங்கள் எப்படி கட்டாகி கிடக்குதுன்ட்டு. இந்த மிஷின் வாங்கி கரெக்டாக 5 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 5 வருஷம் ஆச்சு. இப்போ 5 வருஷத்துக்கு மேலே தான் இப்போ ப்ராப்ளம் வந்திருக்குது மிஷினுக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. இதுவே ஃபஸ்ட் டைமு. பாருங்கள், இவ்வளோ தான். இப்படி இருக்க வேண்டிய ரப்பர் கட் ஆனதுனால தான் பாபினில் நூல் சுத்த முடியல. நீங்கள் உங்கள் பாபின் கேஸில் நூல் சுத்த முடியலினாலும் நீங்கள் இதை கழட்டி பாருங்கள், இதுவாக தான் ப்ராப்ளமாக இருக்கும். இது லோக்கலில் எங்கேயும் கிடைக்கலிங்க. ரப்பர் லோக்கலில் எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் சரி பவானி போகனா தான் கிடைக்கும். இந்த மிஷின் எடுத்த இடத்துக்கே போனால் தான் கிடைக்கும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு 15 கிலோமீட்டர் போகணுங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தா 30 கிலோமீட்டர் வந்துடும். போயிட்டு வரத்துக்கு கரெக்டாக 30 கிலோமீட்டர் வந்துடும். அதனால் சரி ஏன் பைக்கில் போகணும், ஸ்கூட்டியில் ஏன் போகணுன்ட்டு கடையை சாத்திட்டு அதே இடத்துலையே பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி தான் நம்ம கடை இருக்குது. அதனால் வண்டி கடைக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நான் பஸ் ஏறிட்டேங்க. பஸ் ஏறிட்டு போகிற வழியில் நம்ம இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டே போனோம். நம்ம பவானிக்கு பக்கமாக நெருங்கிறது பக்கத்தில் இந்த மலை இருக்குது. இந்த மலை நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து பார்த்தாவே தெரியும், நம்ம கடைக்கிட்ட இருந்து பார்த்தாலும் இந்த மலை தெரியும். சின்னதாக தெரியும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் வர வர அதை பார்த்துட்டே வந்தேங்க. நான் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், உங்களுக்காக காட்டுறதுக்காக. இந்த கோயிலுக்கு மேலே என்ன சாமி இருக்குதுன்னா முருகர் தான் இருக்குங்க. முருகர். ஆனால் நான் ஒரு டைம் கூட இந்த மலை ஏறி போய் பார்த்தது இல்லைங்க. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் மலை ஏறி போய் சாமி கும்பிட்டு இது இல்லை. இந்த கோயிலுக்கு ஏறினதில்லை. மற்ற சென்னிமலையிலேருந்து திருப்பதி மலை வரைக்கும் கூட ஸ்டெப்ஸ் ஏறி போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த ஊராட்சி மலைன்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு போக முடியறதில்லை என்னால். பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேங்க. அதுதான் பவானி பஸ் ஸ்டாண்டு. தெரிலனா மறுபடியும் இன்னொரு டைம் காட்டுறேன் இருங்க. இதுதான் ராஜ்குமார் டெய்லரிங் கடை. இதில் இதே கடையில் தான் நான் மிஷின் எடுத்தேங்க. மிஷின் எடுத்த கடையே தான் இது. பாருங்கள், ஏகப்பட்ட மிஷின் வச்சுருப்பார். இந்த வாட்சர் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஆயில் வேறு இல்லை மிஷினுக்கு. பாருங்கள், ஏகப்பட்ட மிஷின் இருக்குதுங்க. நம்ம என்ன மிஷின் வேணுனாலும் அவர் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வாங்கி தந்துடுவார். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறவங்களுக்கும் பண்ணி தராங்க. மிஷின் எந்த ப்ராப்ளம்னாலும் பார்த்தும் கொடுக்குறாங்க. நல்ல கடை, பரவாயில்ல, குவாலிட்டியாக தான் இருக்குது மிஷின் எல்லாமே. இப்போ கடையில் வேலை செய்கிறவர் தான் ஒருத்தர் இருந்தாருங்க. கடைக்காரர் இல்லை, கடை ஓனர் இல்லை, வெளில போயிட்டாராம்மா. சரின்ட்டு அங்கே இருந்தவர்கிட்ட தான் வாங்கிட்டு வாட்சர் போட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கு பில் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வாட்சர் எவ்வளோனா 100 ரூபாங்க. அதனோட ரேட் 100 ரூபா. ஆயில் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், கொஞ்சம் மிஷினுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது. ஆனால் ஆயில் நான் போன டைமில் ஆயில் இல்லை. ரப்பர் பாருங்கள் 100 ரூபா. நான் போன டைமில் ஆயில் கிடைக்கல. சரின்ட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இதுதாங்க பவானி பஸ் ஸ்டாண்டு. அதேங்க பவானி மாநகராட்சின்னு இருக்கும், பவானி நகராட்சின்னு இருக்கும். பவானி பஸ் ஸ்டாண்டுங்க. நான் பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கிறேன். பாருங்கள், ஃப்ரீ பஸ் தான். விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி இருக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி இருக்கிறேங்க. ஏறி வந்தாச்சு, நம்ம கடைக்கு வந்தாச்சு. அந்த லப்பர் அவரையே போட்டு தர சொல்லிட்டேன். நம்மளும் போட்டுக்கலாம், அது ரொம்ப ஈஸி தான்.
நம்மளும் போட்டுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு அது நேருக்காக வச்சுட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பாட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த போல்ட் போட்டுக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்துட்டு போல்ட் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நகராது. அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போல்ட்டு போட்டுட்டு அப்புறம் மீதி 2 போல்ட்டும் போட்டுக்கலாம். பாருங்க ஆனால் சின்ன விஷயந்தான். சின்ன விஷயத்தினால வந்து துணியை தைக்க முடியாது போயிடுச்சு. ஒரு நாளே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இல்லைன்னா இது வந்துட்டு நாளைக்கு காலையில் எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்துட்டு சரி இன்றைக்கே போய் வாட்சர் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனது. நான் போயிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேங்க. இந்த மாதிரி தாங்க டெய்லரிங் மிஷின் வச்சுருந்தா திடீர்னு எது வரும்னே தெரியாது. நம்ம அவசரத்துக்கு நோம்பி டைம் ஃபங்க்ஷன் டைமுன்னு நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி மிஷின் ப்ராப்ளம்ட்டு வரும்போது ரொம்பவே டென்ஷன் ஆயிருங்க. வந்துட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நூலெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே ஆச்சுங்க. அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சது, இனிமேல் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு ஒரு நிம்மதியாக இருந்ததுங்க. பாருங்கள் இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டேன். நூல் போடுறேன் பாருங்கள், நல்லா சுற்றுது. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றவே இல்லை. அதை பார்த்ததுமே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அது இருந்த மாதிரி இப்படியே ஆகுது அப்படின்ட்டு. என்னால் அவசரமாக வந்த கோடடிக்கு வந்த துணியெல்லாம் கூட தைக்க முடியாத போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, இருக்கிற நூலெல்லாம் போட்டு அப்படி இப்படியே அடிச்சிட்டேன். கோடடிக்கிற துணியெல்லாம் அப்படி அப்படியே போட்டு அடிச்சிட்டேன். இருந்தாலும் வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறப்ப அதே மேட்சிங் நூல் போட்டு தான் தைக்க முடியும். ஒரு சிலது வந்து மேட்சிங் நூல் போட்டு தான் தைக்க முடியும். அதனால் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் பாபின் கேஸ் நூல் வந்து சுற்றுற மாதிரி தான் இருக்கணும். நம்ம அது இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு டே. இது வந்து புதன்கிழமை சாயந்தரம் எடுத்துகிட்ருக்குறேங்க. இது செவ்வாய்க்கிழமை நாள் வந்துட்டு இப்படி போயிடுச்சு எனக்கு மிஷின் ப்ராப்ளத்தில். இது வந்து புதன்கிழமை வந்துட்டு துணியெல்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் சந்தைக்கு போனதே லேட்டு தான். மேக்ஸிமம் வந்துட்டு எங்கள் ஊரில் காலையிலேருந்தே சந்தை இருக்கும். ஆனால் க்ரௌடுன்னு பார்த்தா சாயந்தரம் அந்த 5 to 7 வரைக்கும் தான் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நான் போனது வந்துங்க கரெக்டாக 7 மணி இருக்கும். கடை சாத்திட்டு வரக்குள்ள மணி வந்து 7 ஆயிடுச்சு. அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போகல. கடையில் கொஞ்சம் ஒரு 300 பக்கம் வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி சந்தை செலவே பண்ணிட்டு வந்தேங்க. சரி கம்மியாக இருந்தால் கூட போதும். ஆனால் காய்கறி வேணும் இல்லைங்களா, வாரத்துக்கு எப்படியோ ஒரு 4 காயாவது வேணும். இல்லைன்னா டிஃபனுக்கெல்லாம் செஞ்சு தர முடியாதுன்ட்டு காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் சின்ன வெங்காயமும் இல்லை பெரிய வெங்காயமும் இல்லை. இந்த வாரம் வந்து சின்ன வெங்காயம் கிலோ வந்து 60 ரூபா. 50 ரூபாயில் வந்து 1.5 கிலோ 50 ரூபாயில் இருக்குது. ஆனால் போன வாரத்தில் நான் வாங்கிட்டு வந்தது 1.5 கிலோ 50 ரூபாயில் வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப சின்னது, அது ஒழிக்கவே முடியல, ரொம்ப டைமிங் ஆகுதுன்ட்டு அப்புறம் நான் இந்த தடவை 1 கிலோ 60 ரூபாயில் வாங்கிட்டு வந்துட்டேன். காய் பாருங்கள், கேரட் பீன்ஸு பொடலங்காய் அப்புறம் பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தேன். பீக்கங்காய் வந்துட்டு எப்பவுமே எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுங்க, பிஞ்சு காயாக. இப்படி நம்ம கொஞ்சம் ஆட்டி பார்த்தா அப்படியே வளையணும். ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது வந்து முத்தலாக இருக்குங்க. கொஞ்சம் இப்படி வளையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிஞ்சு காயாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குடமிளகா 2 வாங்கிட்டு வந்தேன். பாப்பா அப்பப்போ ஆம்லெட் போடுவாளுங்களா, குடமிளகா இருந்தால் போட்டுக்குவா. அதுக்காக பாருங்கள் கடையில் இருந்துட்டு அந்த வாட்டர் கேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பை கடையில் இருந்தங்காட்டி அதுலேயே செலவு பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான். இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நைட்டு ஆயிடுச்சுங்களா, மணி 8க்கு பக்கம் ஆயிடுச்சு. என்னடாப்பா சமைக்கிறதுங்கிறப்ப எனக்கு சமைக்கவே இஷ்டம் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கி கோதுமை தோசை பண்ணிக்கலாம். கோதுமை தோசை செஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். சரி செஞ்சு தான் பார்க்கலாம், கோதுமை மாவு நிறைய இருந்ததுங்களா, சரி செஞ்சு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வதக்கிட்டு கோதுமை மாவு கரைச்சி வச்சிட்டேங்க. நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சிட்டேன். கரைச்சி வச்சதுக்கப்புறமா தான் தக்காளி தொக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டேங்க. தோசை நல்லாவே வந்தது. நான் கூட எந்திரிக்காத என்னமோ அப்படியே ஒட்டிக்குமோ என்னமோ நான் நினச்சேன். பரவாயில்லைங்க, நல்லாவே வந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு நைட் டிஃபன் வந்து இப்படி தான் முடிஞ்சது. கோதுமை தோசை தக்காளி தொக்கு இப்படி தாங்க முடிஞ்சது இந்த நைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கோதுமை தோசை உடம்புக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் நான். நல்லாவே வந்ததுங்க. ஆனால் ஈஸியாகவும் இருந்தது. நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து டயர்டாக தெரிஞ்சது, யாரப்பா சமைக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை நம்ம செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. தோசைகள் நல்லா சூப்பராகவே வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. தோசை, கோதுமை தோசை, தக்காளி தொக்கு வச்சு நீட்டாக சாப்பிட்டாச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் தோசை வந்து 2 தோசை 3 தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது. ரொம்ப டேஸ்டியான கோதுமை தோசை தக்காளி தொக்கு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.